கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த குரு மங்கள யோகம் ஃபர்ஸ்ட் ஆஃப், அதாவது 28ஆம் தேதி அக்டோபர்ல இருந்து உங்களுக்கு 6ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து குரு பகவான் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருப்பாரு. அடுத்து அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறார். இந்த இடத்துல குருவினுடைய பார்வை 6ஆம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால அந்த தொழில் ரீதியான கடன்கள் இந்த காலகட்டம் நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு நேரம். உங்களுடைய தொழில அளவுக்கு அதிகமான கடன்கள் வச்சிருக்கிறீங்க இந்த கும்ப ராசி என்பர்கள், இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த நேரத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் அந்த தொழிலை இரட்டிப்பான ஒரு வளர்ச்சியை கொண்டு வருவதற்குண்டான ஒரு முயற்சியை நீங்க தொட போறீங்க. அதாவது அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வாய்ப்புகள் இருந்தும் அதை நிறைவேற்ற முடியாத ஒரு இக்கட்டான ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த குரு மங்கள யோகம் அதிலிருந்தெல்லாம் நிவர்த்தியை கொடுப்பதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா டிசம்பர்ல இருந்து உங்களுக்கு ஜனவரி வரைக்கும் அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் 11ஆம் இடத்துலையும் குருவாகப்பட்டவர் உங்களுடைய 5ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால இந்த செகண்ட் ஆஃப் குருமங்கள யோகம் ஆகப்பட்டது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை அந்த தொழிலில் கொடுக்க போது. வருமானம், லாபம் இது எல்லாத்தையுமே பெருக்குவதற்குண்டான ஒரு அமைப்பை தான் இந்த குருமங்கள யோக காலகட்டம் கிட்டத்தட்ட 75 நாட்களுக்கு ஒரு மிக்ஸ் மேட்சா உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸை உங்களுடைய தொழிலில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு கொடுக்கும். ஆனாலும் ஏதோ ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு மனக்குழப்பம், எங்களால் அந்த மனக்குழப்பத்திலிருந்து வெளியில வரவே முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு அதிலிருந்தும் இந்த குருமங்கள யோகம் முழுமையான ஒரு நிவர்த்தியை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை தான் கொடுக்க போகுது. இந்த குருமங்கள யோக காலகட்டத்தில் நிறைய கும்பராசி என்பர்களுக்கு வேலையை விடக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. ஏன்னா அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்க வேலையை விடுவீங்க. உங்க கையில இன்னொரு வேலையை வச்சுக்கிட்டு இன்னொரு இடத்துல அந்த வேலையை தேடக்கூடிய ஒரு நேரமும் இந்த குருமங்கள யோகம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கு. அதனால நிறைய கும்பராசி என்பர்கள் வேலையை விட்டுட்டு வேற வேலை இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, மேடம் எனக்கு ஆகஸ்ட் மாதம் வேலை போச்சு, எனக்கு இன்னும் வேலையே கிடைக்கல, நானும் எவ்வளவோ ஒரு தெய்வ பிரார்த்தனைகளை பண்ணிட்டேன், எனக்கு எந்த விதமான ஒரு வேலையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 28ஆம் தேதி அக்டோபர்ல இருந்து உங்களுக்கு 10ஆம் தேதி நவம்பருக்குள்ள ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். அந்த வேலையினால உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நீங்க பொறுமையாக இருந்ததுன்னான பலன் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது. கும்பராசி என்பர்களுக்கு உங்களுடைய உறவு முறைகள்ல சில பிரச்சனைகள், அதாவது விவாகரத்து வழக்குகள், தேவையில்லாத தொழில் சம்பந்தப்பட்ட வழக்குகள், இந்த மாதிரியாக உறவுகள் ரீதியாகவே நிறைய வழக்குகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த குருமங்கள யோகம் அந்த வழக்குகள் மூலமாக உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த கும்பராசி என்பவர்கள் உங்களுடைய ராசியின் மீதே ராகு பயணிக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல குரு பகவான் பயணிச்சிட்டு இருக்கிறார். செவ்வாய் உங்களுடைய 10ஆம் இடத்துல பயணிக்கும் போது இந்த காலகட்டம் செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய ராசியிலையும் குருவினுடைய பார்வை உங்களுடைய செவ்வாயினுடைய மீதும் படும்போது இந்த காலகட்டம் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட கொஞ்சம் இழப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இந்த கும்பராசி என்பர்கள் இந்த குருமங்கள யோக காலகட்டத்தில் பண்ணுங்க. நீங்க ஷார்ட் ட்ரேடு பண்ணீங்க, அதாவது இன்ட்ரா ட்ரேடு அந்த மாதிரியான ட்ரேடர்ஸ்லாம் இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. இல்லாட்டி இது கடன்ல கொண்டு போய் மிகப்பெரிய ஒரு கடன்ல கொண்டு போய் முடியறதுக்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். ஏன்னா இந்த கும்பராசி என்பர்கள் ராசியின் மீது ராகு பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் அதிகப்படியா உங்களை அறியாமலே நீங்க நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்ல இன்வால்வ் ஆகி அதுல நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. அதுல இருந்தெல்லாம் நிவாரணத்தை இந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தாலும் கூட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத பண்றது மிக ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய வேலை நெருக்கடிகள் முழுவதுமாக தீரக்கூடிய ஒரு நேரம்.
வேலையை விடக்கூடிய ஒரு சிச்சுவேஷன், அங்கே இருக்கக்கூடிய விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று பிரச்சனைகள் அதிகரித்து காணப்பட்டாலும் கூட இந்த குருமங்கள யோகம் அதிலிருந்தெல்லாம் ஒரு நிவர்த்தியை, அங்கே உடனே உங்களுக்கு வேற ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு, வேற ஒரு ஸ்பான்சர் கிடைக்கிறதுக்கு, விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருந்து வெளியில வருவதற்கு உண்டான ஒரு ரெமிடியை இந்த குருமங்கள யோகம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி உங்களுக்கு உடனே உங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. ஏன்னா 10ஆம் இடம் 11ஆம் இடம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை அந்த குரு பகவான் சுப பார்வையாக பார்க்கும்போது இந்த மாதிரியான இமிடியட் ரெமிடி அப்படின்றது இந்த குருமங்கள யோகம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. வியாதி சம்பந்தப்பட்ட ஒரு நிவாரணத்தையும் கொடுக்க போகுது. நிறைய கும்பராசி என்பர்கள் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலும், அடுத்து பார்த்தீங்கன்னா இடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலும் இருக்கிறீங்க. அதாவது ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம், அடுத்து இருதய அறுவை சிகிச்சை, இந்த மாதிரி உடனே பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிவியர் ப்ராப்ளத்தில் இருப்பீங்க. அதுல இருந்தெல்லாம் ரெமெடி நிவாரணத்தையும் அந்த சிகிச்சையாகப்பட்டது உங்களுக்கு நல்ல ஒரு மேம்பட்ட ஒரு மருத்துவ ஆலோசனையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரத்தை தான் இந்த குருமங்கள யோகம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தையும், ஒரு கடன் நோய் தொந்தரவுகளிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரத்தையும் கொடுக்க போது. திருமண உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது காதல் திருமணம்லாம் இப்ப சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம். இந்த 12வது மாதத்துல இருந்து ஜனவரி மாதத்துக்குள்ள உங்களுக்கு அந்த காதல் திருமணங்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம். அடுத்து 2வது திருமண வாழ்க்கையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். யாரெல்லாம் எனக்கு முதல் வாழ்க்கையே சரியில்லை, நான் 2வது திருமணமே செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் கூட இந்த குருமங்கள யோக காலகட்டத்தில் 2வது திருமணத்தை நோக்கி, 2வது ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.